வணக்கம் நேயர்களே. இன்று 18/11/2020 சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் 3ஆம் நாள் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரோஹிணி மற்றும் கார்த்திகை. இன்றைய நாளின் சிறப்புக்கள்: சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி, தூர்வ கணபதி விரதம், குமாரவயலூர் ஸ்ரீ முருகப்பெருமான் கஜமுக சூரனுக்கு பெருவாழ்வு தந்தருளல் மற்றும் அன்னவாகன திருவீதி உலா. இனி 12 ராசிகளும் இன்றைய நாளில் பெறப்போகும் பலன்களை பார்க்கலாம். மேஷம். மேஷ ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் அதை நீங்கள் ரொம்பவே சமயோஜிதமாக சமாளிப்பீங்க. சகோதர வகையில் அலைச்சல் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அனாவசிய செலவுகளை குறைச்சி சேமிப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுங்க. வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் வேலை சுமை உங்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் அதிகரிக்க போகுதுங்க. லாபம் அதிகரிக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பெரும் பக்கபலமாக இருக்குங்க. இலக்கிய துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். விற்பனை தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது. தந்தையாருடைய நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றி அவங்கள மகிழ்ச்சிப்படுத்துவீங்க. மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். இளைய சகோதரர்கள் உங்ககிட்ட பணம் கேட்டு நச்சரிப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையில ஏற்பட்டிருந்த பிணக்குகள் எல்லாம் நீங்கும். தந்தையாரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்குங்க. வியாபாரம் ரொம்பவே விறுவிறுப்பாக நடைபெறும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்கள் கிட்ட இருந்து மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தந்தையாரிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக நடந்து முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் உண்டுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ரிஷபம். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் சாதிக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த பிணக்குகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குங்க. சுபகாரியத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். உங்களால் பயனடைஞ்சவங்க இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வதற்கு முன் வருவாங்க. வியாபாரத்தில் வேலை ஆட்களை மாற்றுவீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய மரியாதை ஒரு படி உயரும். உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கு சரியான காலகட்டம் இது. உத்தியோகஸ்தரர்கள் புதிய யுக்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேறுவதற்கான வழிகளை கண்டறிவீங்க. உறவினர்கள் மூலமாக நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உதவிகள் மூலமாக வெற்றி காணக்கூடிய நாளாகவும் இன்றைய நாளை நீங்கள் சொல்லலாம். தாயுடைய அன்பும் ஆதரவும் நிறைஞ்சிருக்கும். தாயாருடைய தேவைகளை மகிழ்ச்சியோடு பூர்த்தி செய்வீங்க. சிலருக்கு பணவரவு இருந்தாலும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்ப விஷயமாக முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க. சகோதரர்களோடு ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். பிள்ளைகளால் வீண் செலவுகள் உண்டு. வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்குங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகளிடமிருந்து எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் சங்கடங்கள் உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சாதித்து காட்டக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மிதுனம். உயர்வை தேடி அலைபவர்களுக்கு அது கிடைப்பதில்லை. ஆனால் உயர்வானது தன்னை தேடி அலைபவர்களுக்கு கிடைக்காமல்
தகுதி உடையவர்கள் யாரோ அவர்களை தேடிச் சென்று அவர்களை உயர்த்துகிறது. அதனால தான் நீங்கள் எங்கேயும் எதையும் தேடி செல்ல மாட்டீர்கள். ஆனால் உங்களுடைய கடமைகளை சரிவர செய்யறதுக்காக ரொம்பவே தீவிரமாக உழைத்து கொண்டே இருப்பீங்க. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்துக்கிட்டே இருப்பீங்க. அதற்கான பலன்களாக உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாமே குறையத் தொடங்கும். பழைய நண்பர்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. சொத்து வாங்குவது விற்பது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. இன்னைக்கு பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே நல்ல விதத்தில் நடந்து முடியும். ஆன்மீக பாதையில் செல்லக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தினம் பரவாயில்ல. தள்ளிப்போன விஷயங்கள் எல்லாம் நல்ல விதத்தில் முடியும். புதிய பங்குதாரர்களை சேர்க்கிறதா இருந்தாலும் புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதா இருந்தாலும் அதற்கான முயற்சிகளில் இன்னைக்கு நீங்கள் தைரியமாக இறங்கலாம். அதே போல் உத்தியோக வகையில் மேல் அதிகாரிகளை சந்தித்து ஏதாவது கோரிக்கை வைக்கிறதா இருந்தாலும் புதுசாக ஏதாவது கேட்கிறதா இருந்தாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யலாங்க. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் மறதியின் காரணமாக நீங்கள் சில பொருட்களை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இனிமேல் உங்களுக்கு தன்னம்பிக்கை, அழகு, ஆரோக்கியம் எல்லாமே அதிகரிக்குங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மிகுந்த நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கடகம், ஒவ்வொருவருக்கும் அடுத்தவருடைய குறைகள் பளிச்சென்று தெரிகிறது. ஆனால் தன்னுடைய குறைகள் எதுவுமே மங்கலாக கூட தெரிவதில்லை. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நீங்கள் முதலில் உங்களுடைய குறைகளை, உங்களுடைய பலம் பலவீனம் எது என்பதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிறகு அடுத்தவங்களை திருத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் அமர்ந்திருக்கிறதுனால நீங்கள் நினைக்கிற விஷயங்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய விவாதங்கள், போட்டிகள் எதுவாக இருந்தாலும் வெற்றி உங்களுக்குத்தான். அதே போல் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைய தினத்தில் அருமையாக முடியுங்க. 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பல வகைகளிலும் உங்களுக்கு செலவுகள் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனாலும் குரு பகவானை கட்டுப்படுத்தும் விதத்தில் உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறதுனால ஏமாந்து போன தொகைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கு உங்களுக்கு சாதகமான செயல்பாடுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்காக சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் தைரியமாக எடுப்பீங்க. பழைய நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. நெருங்கிய உறவினர்களால் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. கண்டக சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால சின்ன சின்னதாக பங்குதாரர்களோட சண்டைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. துணி, உணவு வகைகளில் லாபம் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு முன்னேற்றம் அதிகமாக கிடைக்குங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய சவாலான விஷயங்களில் கூட சர்வ சாதாரணமாக நடந்து முடிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலோடு ஆதாயமும் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். மேலும் உங்களுக்கு நல்லதே நடக்க வெளிர்பச்சை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சிம்மம், சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சாதித்து காட்டும் நாளாக அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்லபடியாக நிறைவேறும்.
பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிஞ்சு அதற்கு ஏற்ற மாதிரி செயல்படுவாங்க. புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அரைகுறையா நின்று போன வேலைகள் எல்லாம் நல்லபடியா நடந்து முடியும். வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்த புதிய சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமான விஷயங்கள்ல அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் கேட்டு முடிவெடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நண்பர்களுக்கும் கூட்டாளிகளுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்து ரொம்பவே அவங்களுக்கு முன்னேற்றத்தை வழிவகுப்பீங்க. உங்களுக்கு கீழே பணிபுரிபவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி அவங்களுடைய முன்னேற்றத்திற்கும் நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் இழுபறியானாலும் உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக நடந்து முடியுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உறவினர்களோட கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தாயுடைய தேவைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீங்க. பிற்பகலுக்கு மேலே ஏற்படக்கூடிய வீண் செலவுகள் உங்களுடைய மனசை சஞ்சலப்படுத்தலாம். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. விற்பனை வழக்கம் போலவே இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்த்த பணம் கிடைக்கிறது தாமதமாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையால் பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடன் வாங்குறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சாதித்து காட்டக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் விழிப்போடு செயல்பட வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தாலும் சில அத்தியாவசிய செலவுகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். சில பிரச்சனைகளுக்கு உங்களுடைய முக்கிய அவசரமான முடிவுகள் தான் காரணம் அப்படிங்கிறத நீங்கள் இன்றைய தினத்தில் உணருவீங்க. வியாபாரத்தில் லாபம் கணிசமாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்குங்க. சுதந்திரமாக பணியாற்றி எதிலும் வெற்றி வாகையை நீங்கள் சூடுவீங்க. புதிய பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரப்போகுது. ஆக்கப்பூர்வமான யோசனைகள் உங்களுடைய மனசில் தோன்றுங்க. குடும்பத்தை விட்டு இதுவரை பிரிந்திருந்த உறவினர்கள் மறுபடியும் ஒன்று சேருவாங்க. வருமானம் படிப்படியாக அதிகரிக்குங்க. பணப்புழக்கம் இன்றைய தினத்தில் அதிகரிக்க போகுது. புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். தொலை தூரத்திலிருந்து ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல தகவல் ஒன்று இன்று வந்து சேரப்போகுது. கணவன் மனைவிக்கிடையில் அந்நியோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கிட்டேருந்து வராமல் இருந்த பாக்கி தொகை வந்து சேரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சகோதரர்களோட இணக்கமாக நடந்துக்க வேண்டியது அவசியம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் விழிப்போடு செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக அமைஞ்சிருக்குங்க. சில செலவுகளை நீங்கள் குறைக்கிறதுக்கான திட்டங்கள் தீட்டினாலும் அதை செய்ய முடியாமல் கொஞ்சம் திணறுவீங்க. கணவன் மனைவிக்கிடையில் வீண் சந்தேகம் வருவதற்கு வாய்ப்பிருக்கு. நெருங்கியவங்க கிட்ட உங்களுடைய மனக்குறைகளை சொல்லி உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவீங்க. உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. திடீர் செலவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். காரியங்களில் தடை தாமதம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. அலைச்சலால் உடல்நல குறைவு உண்டாகும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்குங்க. குலதெய்வ தலங்களுக்கும் சென்று வருவீங்க. கணவனுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. மனதில் மற்றபடி உற்சாகம் அதிகரிக்கும். சிலருக்கு திடீர் பண வரவுக்கும் எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்களுக்காக நீங்கள் சில செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும். தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் ரொம்பவே பக்குவமாக சமாளிப்பீங்க.
வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் சில செலவுகளும் உண்டு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படுவதனால கையிருப்பு கரையும். ஸ்வாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் வழி உறவினர்களால் சாதகமான பலன்கள் உண்டு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்களுடைய சந்திப்பும் அவங்க மூலமாக சில ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க வெளிர் பச்சை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. விருச்சகம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிகம் உழைக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. பழைய கசப்பான சம்பவங்களை பற்றி எப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்க வேண்டாம். அண்டை அயலாருடைய சில செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தையும் எரிச்சலையும் வரவழைக்கும் வகையில் இருக்கும். பழைய கடன்களை தீர்க்கிறதுக்கு ரொம்பவே தீவிரமான முயற்சிகளை நீங்கள் செய்து வருவீங்க. வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபத்தை கொண்டு வருவீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் போராடி முடிக்கக்கூடிய சூழல் தாங்க இருக்குது. உங்களுடைய வியாபாரத்தை சீரமைக்கிறதுக்காக நீங்கள் சுயமாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காரிய அனுகூலம் உண்டு. எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடும் பொழுதும் சிந்தித்து பிறகு நீங்கள் செயல்படுத்துறது ரொம்பவே நல்லது. உங்களோடு உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருப்பாங்க. லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் அமோகமாக இருக்கும். காரியங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டுங்க. தாய்மாமன் வழியில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவி ஒருவரையொருவர் அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை வழக்கம் போல இருந்தாலும் பணியாளர்களால் சில செலவுகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்குங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்கள் மூலமாக பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையக்கூடிய சூழல் இருக்குது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க ரோஸ் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிகம் உழைக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தனுசு. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நினைத்தது நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் எப்பொழுதும் முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பெரும் பக்கபலமாக இருக்கும். கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக நடந்து முடியும். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுணர்வோடு செயல்பட்டு உங்களுடைய லாபத்தை அதிகப்படுத்துவாங்க. உத்தியோகத்தில் சில முக்கிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். சொந்த பந்தங்கள் மூலமாக நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நண்பர்கள் மற்றும் அருகில் இருப்பவங்களால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலிடத்துடைய ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. ஆனாலும் அதற்கான முழு பலன்களை அனுபவிக்க முடியாமல் சில குறுக்கீடுகளும் உங்களை வந்து சேரும். தந்தை வழியில் அனுகூலமான பலன்கள் உண்டு. குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மிகுந்த முக்கியமான இடம் கிடைக்கும். பிள்ளைகள் மூலமாக பணவரவு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. நண்பர்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருப்பாங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டு. லாபமும் கூடுதலாகவே கிடைக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பாங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்ப பெரியவர்களுடைய ஆதரவு பெரும் பக்கபலத்தை கொடுக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நினைத்தது நிறைவேறக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மகரம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புதிய பாதை தென்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றி எல்லோரிடமும் அனுசரணையாக நடந்துக்க முயற்சி செய்யுங்க. பிள்ளைகளுடைய கோரிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மற்றவங்களுக்காக சில முக்கிய பொறுப்புகளை நீங்கள் ஏற்கக்கூடிய சூழலும் இருக்குது.
விஐபிகளால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் தள்ளிப்போன நல்ல நல்ல வாய்ப்புகள் மறுபடியும் உங்களை தேடி வரும். அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையில் உங்களை கொண்டு செல்லும். புதிய நண்பர்களாலும் நட்பு வட்டத்தாலும் நிறைய நிறைய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு நிறைவான ஆதரவை கொடுப்பாங்க. மன நிம்மதி அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை இன்றைய தினத்தில் தவிர்த்திடுங்க. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் நீங்கள் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்குங்க. மற்றவங்க கிட்ட பேசும் பொழுது பொறுமையை கடைபிடியுங்க. தந்தையாரோடு ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். அவரிடம் எதிர்பார்த்திருந்த பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் வழக்கமான நிலையே உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்களுடைய விஷயங்களில் தலையிட வேண்டாம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிற்பகலுக்கு மேலே மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க பச்சை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் புதிய பாதை தென்படக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கும்பம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தடைப்பட்ட வேலைகள் முடியக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த சோர்வு மனக்கவலை எல்லாம் நீங்கி சுறுசுறுப்போடு நீங்கள் செயல்படுவீங்க. குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டு. எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி நல்லபடியாக முடியும். வெளியூரிலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். வியாபாரத்தில் சில அதிரடியான மாற்றங்களை கொண்டு வந்து லாபத்தை அதிகரிக்க செய்வீங்க. உத்தியோகத்தில் திருப்தி உண்டுங்க. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளில் தலையிடுவது கருத்து சொல்வது எல்லாத்தையும் தவிர்த்திடுங்க. எந்த ஒரு இடத்திலும் வேலையிலும் முன்னெச்சரிக்கையோடு நீங்கள் நடந்துக்க வேண்டியது அவசியம். செலவுகளை திட்டமிட்டு செய்வது ரொம்பவே நல்லது. புதிய காரியங்களை செய்யறதுக்கு துவங்குவதற்கு முன் உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்கள் அதிகரிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தாய் வழி உறவுகளால் நீங்கள் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அரசாங்க காரியங்கள் கொஞ்சம் இழுபறிக்க பிறகு நல்லபடியாக நடந்து முடியும். மற்றவங்களோட பேசும் பொழுது பதற்றத்தை தவிர்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை முன்வையுங்க. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெருசாக பாதிப்பு எதுவும் இருக்காது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்களோட வீண் விவாதம் செய்கிறத தவிர்க்கிறது நல்லது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க மெரூன் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைப்பட்ட வேலைகள் நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மீனம். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் விழிப்போடு செயல்பட வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. கடந்த நாளாக இருந்து வந்த மன உளைச்சலெல்லாம் நீங்கி மன தெளிவு உண்டாகும். குடும்பத்தில் சிறிய வார்த்தைகள் கூட பெரிய பிரச்சனைகளை உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால பேசும் பொழுது வார்த்தைகளில் நிதானத்தை கடைப்பிடியுங்க. முக்கியமான கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியமாக இருக்க வேண்டாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. புத்துணர்வோடு நீங்கள் காணப்படுவீங்க. பணவரவு அதிகரிக்கும். சேமிப்பும் உயரும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றி அவங்களை சந்தோஷப்படுத்துவீங்க. நண்பர்களோடு இருந்து வந்த பிணக்குகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் இனிதே நடந்து முடியும். அதிகரிக்கக்கூடிய செலவுகளால் கையிருப்பும் கரையும். கணவன் மனைவிக்கிடையில கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் இருக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை சுமார்தான். வாடிக்கையாளர்களோட கனிவாக நடந்துக்க வேண்டியது அவசியம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும்.
ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய தினத்தில் தவிர்த்திடுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க வெளிர் சிவப்பு நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் விழிப்போடு செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நன்றி அன்பர்களே.